இங்க பாரு பிரியா, இப்படியே அழுதுகிட்டு இருக்கிறதுனால எதுவும் மாற போறது இல்ல. நீ குழந்தை மாதிரி பண்ணாத. ஏன் அப்படி அழுதுகிட்டே இருக்க? உங்ககிட்ட தான் கேக்குறேன். வயித்துல இருக்க குழந்தைக்கு ஏதாச்சும் ஆயிரும். லூசு மாதிரி பண்ணாத பிரியா, தயவு செஞ்சு. நீ ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லி தான் ஒரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீ ஏன் பிரியா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நான் சரி சொல்லி காட்டுறேனே நினைக்காத. உங்க அம்மா யாராச்சும் வந்தாங்களா? உங்க அப்பா வந்தாரு அவனை பாக்குறதுக்கு? யாராச்சும் தான் பிள்ளை பிரெக்னெண்டா இருக்காங்க எடுத்து பாக்கணும் யாருக்காச்சும் தோணுதா? எங்க அம்மா என்னதான் உங்ககிட்ட சத்தம் போட்டாலும் அவங்க தான் எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்ற ஒரு சின்ன விஷயத்த கூட கேட்க மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்சுக்கிட்டு இருந்தா இதுக்கு என்ன பண்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. புரிஞ்சுக்கோ, உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஷோ, கடவுளே, டென்ஷன் பண்ணாத பிரியா, உன்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிரியா, காது கேக்குதா இல்லையா? உன்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நான் ஒன்னும் அழுவல, நான் தூங்குறேன்னு சொல்லி படுத்துட்டேன். சும்மா சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. இப்படி செஞ்சுட்டு சொல்லி கட்டுறதுக்கு நீங்க செய்யாம இருந்திருக்கலாம். எங்க வீட்டு செய்யலைன்னா என்ன? நான் உங்களை நம்பி தானே கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கேன். அப்ப நீங்க தானே இதுக்கு பண்ணணும். அப்ப எங்க வீட்டுல எல்லாத்தையும் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்து தான் நீங்க கல்யாணம் பண்ணீங்களா? சரி, ஒத்துக்கிறேன், எங்க வீட்டுல பண்ணிருக்கணும் தான், இல்லன்னு சொல்லல. இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல எங்க அம்மாவிலையும் எங்க அப்பாவிலையும் வர முடியல. அதனால தானே நீங்க பாக்குறேன்னு சொன்னீங்க. அப்ப கூட எங்க அத்தை கூட்டிட்டு போயிட்டு என்ன பாத்துக்கிறான்னு தானே சொன்னாங்க. நீங்களும் உங்க அம்மாவும் நாங்களே பாத்துப்போம் எங்க வீட்டு மருமவுல. நாங்க மருமகளை பார்க்கலாம், மகளா பாக்குறோம், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்ப சொல்லி காட்டுறீங்க, அப்படிதானே? என்னங்க சொல்றீங்க? எல்லாரும் சந்தோஷப்படணுன்றதுக்காண்டி தான் இந்த ஃபங்க்ஷன் வைப்பாங்க. நீயும் சந்தோஷமா இருக்கணும் தானே நாங்க பண்றோம்னு சொல்றீங்க. சந்தோஷம் என் கூட எல்லாருமே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அது ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குதுதான் தெரியல. அப்கோர்ஸ் பினான்சியலா இப்போதைக்கு நம்ம கொஞ்சம் டவுனா இருக்கும் தான். அவங்க வந்து ஒன்னும் ஓசில சோறு ஒண்ணு சாப்பிட்டுட்டு போறது இல்ல. கொஞ்ச நேரம் என் கூட இருந்துட்டு போனாங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன். அவ்வளவுதான். நீங்க வந்ததுல இருந்து அங்க போகவும் இல்ல, பேசவும் இல்ல. அது அவங்க எல்லாம் வந்து இருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமே நினைச்சேன். நான் தெரியாம கேட்டுட்டேன். இனிமே உங்ககிட்ட எந்த விஷயத்தையும் கேட்க மாட்டேன். ஆமாங்க, நீங்க தான் பாத்துக்கிறீங்க, அதனால நீங்க சொல்றத நான் கேட்டுதான் ஆகணும். கேட்டுக்கிட்டு மாய முடிக்கிட்டு இருக்கேன், போதுமா? இப்படியே என் மூஞ்சியே பாத்துக்கிட்டு இருந்தா எப்பதான் சாப்பிடுறது? பசி உயிரை போகுது. அந்த குழம்பெல்லாம் எடுத்துட்டு வந்து வெப்பியா இல்ல மாட்டியா? சில தெரியாம தான் கேக்குறேன். ஆ உங்க ரெண்டு பேரும் அப்படியே பொருத்தமா ஜோடியா உட்கார வச்சு பாத்துக்கிட்டு இருந்தேன்னா அதான் சென்னையே மறந்து அப்படியே ரசிச்சுட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தேன். இந்த நக்கலுக்குலாம் உனக்கு ஒரு குறைச்சலும் இல்ல. சாப்பாடு எடுத்து வைடா. ஒரு நிமிஷம். டேய், அந்த மீன் எடுத்து வைடா. மாமாக்கு மீன் குழம்பு எடுத்து ஊத்து, நான் ரேஷ்மா குத்துறேன். சரி மச்சான். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ரெண்டு பேரும். நீயா செஞ்ச? சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கேக்குற? ஹோட்டல்ல தானே ஆர்டர் போட்ட, அப்புறம் என்ன? நல்லாதான் இருக்கும். இந்த வாய்க்கு தாங்க உன்னை வச்சு செய்யணும்னு முடிவு பண்ணிருக்கேன், வேற எதுவும் இல்ல. மாவல இது உனக்கு இன்னும் இருக்கு. ரகு, என்ன சொன்ன? நீயா செஞ்ச? நல்லாதான் இருக்கும். வாய்க்கொழுப்பாடுங்கள உனக்கு. மாமா, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க, நாங்க எப்பவுமே அப்படிதான். ஐயோ மச்சான். சின்னது மச்சானா? நீங்களும் அவங்க கூட சேர்ந்துகிட்டு ஏங்க இப்படி பண்றீங்க? இல்லங்க, அவர் ஆசையா மாமா மாமான்னு கூப்பிடுறாரு. அப்போ எனக்கும் அவரை மச்சான்னு கூப்பிடணும்னு உள்ள இருந்து அப்படி தோணுதுங்க. ஏறதும் நான் உங்களை கூப்பிடக்கூடாது அப்படி. நான் உங்களை அப்படி கூப்பிடுறதுனால உங்களுக்கு எதனா வருத்தமா இருக்கா? ஐயோ, எனக்குலாம் எந்த வருத்தமும் இல்ல. எனக்கு நல்லா குழு குழுன்னு தான் இருக்கு. இருக்கும். உனக்கு குழு குழுன்னு இருக்காது பின்ன. ஆனா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு மச்சான். அப்பா ஆதி, இப்பமாச்சும் புரிஞ்சுக்கிட்டியே. நீயாச்சும் அக்காக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு முடிவு பண்ணியே. நல்ல வேலை. செங்க இவன் கூட சேர்ந்துகிட்டு நீயும் ரொம்ப கலாய்ச்சிருவேன்னு பயந்துட்டேன். சொல்ல அவர்கிட்ட. ஆதி, நான் அப்படி கூப்பிட கூடாது என்ன? ஆமா, எனக்கு வருத்தமா தான் இருக்கு. டேய், வருத்தமா இருக்குன்னு பல்ல காமிச்சுக்கிட்டு இருக்கேன். இதுதான் உன் வருத்தமா? ஐயோ அக்கா, வருத்தத்தெல்லாம் வெளியே காட்ட முடியல, மனசுக்குள்ள பூட்டி வச்சிருக்கேன். அது அப்புறமா குடங்குடமா எடுத்துட்டு வந்து காட்டுறேன். சின்னது. ஐயோ இருங்கக்கா. எனக்கு ரொம்ப வருத்தம் பார்த்துக்கோங்க. ஆமா மச்சான், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த இடத்த விட்டு நான் போறேன். அந்த அளவுக்கு கோபமாவும் வருத்தமாவும் இருக்கேன். செவனாச்சும் கோவமா வருத்தமா இருக்கேன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவானுங்களாடா? அது ஏன் மச்சான் சொல்லுவான். என்ன மச்சான்? ஆமா மச்சான். ஏன் இவ்வளவு கோவம்? அது சிரிச்சுக்கிட்டே. பின்ன என்ன, நானும் தான் உங்களை வந்ததுல இருந்து மாமா மாமான்னு ஆசையா கூப்பிடுறேன். ஆனா நீங்க ரகுவை மட்டும்தான் மச்சான கூப்பிடுறீங்க. சரி, நான் மச்சான கூப்பிடவே மாட்டேங்கிறீங்க. அதான் உங்க மேல நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். இனிமே நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டேன். சுரேஷ்மாக்கா என்ன அவனுக்கு மட்டும் தாக்காவா? எனக்கு அக்காதான். ஐயோ சாரிங்க. சாரி ஆதி. மாமா, நான் ரொம்ப கோவத்துல இருக்கேன். இனிமே உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன் மாமா. டேய், பேசவே மாட்டேன்னு இப்படிதான் இழிச்சுக்கிட்டு சொல்லுவாங்களாடா கோவமா இருக்கிறத? ஏங்க, அது மாமா மச்சாங்குள்ள இருக்க அன்புங்க, அது உங்களுக்கு புரியாது. மாமா மச்சான், மாமா மச்சான். சை, கேட்கவே கன்றாவியே இருக்கு. ஏங்க, நல்லா இல்லையா? சுத்தமா நல்லாவே இல்ல. தயவு செஞ்சு அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் இந்த மாதிரி லூசு மாதிரி பண்ணாதீங்க. உங்க மேல நான் மரியாதை வச்சிருக்கேன். கொஞ்சமாச்சும் அதை காப்பாத்திக்கணும்னு நினைங்க. அவனுங்கதான் ஏதோ விளையாட்டுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்கன்னா நீங்களும் கூட சேர்ந்து மாமா மச்சான் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. சாப்பிட்டுட்டு கிளம்புவோம், நேரமாச்சு. ஐயோ மாமா, அவ கிடக்கா. அவ அப்படிதான் எப்ப பார்த்தாலும் வேலை இருக்குன்னு வேலையே நினைச்சு ஓடிக்கிட்டு இருப்பான். அவளெல்லாம் நீ கண்டுக்காதீங்க சரிங்களா? நீங்க பொறுமையா சாப்பிடுங்க. டேய், இன்னொன்னு பீஸ் எடுத்து வைடா மாமாக்கு. மச்சான், எனக்கு வேண்டாம் மச்சான், இருக்கிற மீனே எடுத்துரு. சின்ன மாமா, மீன் நல்லா இல்லையா? ஐயோ கடவுளே, சிவனுங்க தொல்லை தாங்க முடியல.
சும்மா மாமா மச்சான்னுக்கிட்டு வர கோவத்துக்கு சட்டியை தூக்கி அப்படியே மண்டையை உடைச்சிடலாமான்னு இருக்கு. அதெல்லாம் இல்ல மச்சான், நல்லாதான் இருக்கு. சிவரும் கூட சேர்ந்துக்கிட்டு மச்சான் மச்சான்னுக்கிட்டு. அப்புறம் என்ன மாமா, சாப்பிடலாமே. ஐயோ மச்சான், அதுக்கு இல்ல. எனக்கு மீன் பிடிக்காது. மீன் குழம்பே நான் சாப்பிட மாட்டேன். இங்க வேற வெரைட்டி இல்லைன்றதுனால மீன் குழம்பு ஊத்திக்கிட்டேன். எனக்கு இந்த மீன்லாம் பிடிக்காது, அதான். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? மீன் பிடிக்காதா உங்களுக்கு? நீங்க எங்க இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க? ஐயோன்னு உங்க தம்பி ஒரு சைடு ஷாக் ஆகுறாரு. நீங்க மீன் பிடிக்காதான்னு திரும்பி பாக்குறீங்க. என்னங்க, என்னாச்சு? மீன் தானங்க பிடிக்காதுன்னு சொன்னேன், வேற எதுவும் சொல்லலையே. சாப்பாடுலாம் நல்லதாங்க இருக்கு. நீங்க கோவப்படாதீங்க. ஹம், ஐயோ என்னாச்சு மச்சான், உங்க அக்கா அந்த சைடு திரும்பிக்கிட்டாங்க. ஐயோ மாமா, நீங்க வேற என்ன மாமா காரியம் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? சின்ன வயசுல இருந்து மீன் சாப்பிட்டு பழக மாட்டீங்களா நீங்க? என்ன மச்சான் சொல்ற, எனக்கு சுத்தமா புரியல. ஏன் மீன்ல நல்ல சத்து புரதம்லாம் இருக்குல்ல, அதனால சொல்றீங்களா? அதெல்லாம் பிரச்சனை இல்ல. நான் அது கீரையில அப்படியே கால்குலேட் பண்ணி ஈக்குவல் பண்ணிப்பேன். அதனால நீங்க கவலைப்படாதீங்க ஹெல்த் பத்திலாம். ஐயோ மாமா, அதெல்லாம் பிரச்சனை இல்ல. என் வீட்டுல இருக்க ஒருத்தவங்களுக்கு மீனுனா அவ்வளோ பிடிக்கும். மீன் இல்லாம இருக்கவே மாட்டா. நடுராத்திரி 1 மணி 2 மணி 3 மணிக்கு எழுப்பி மீன் சாப்பிடுன்னு சொன்னாலும் உட்காந்து தாராளமா சாப்பிடுவா. அதுதான் இந்த ரியாக்ஷனுக்கு காரணமே, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுடைய ஆசை வருங்கால பொன் ரகு, எங்க வீட்டு பொண்ணு, எங்க வீட்டு பொண்ணுன்னு சொல்ல வந்தேன். எங்க வீட்டு பொண்ணுக்கு மீன்னா அவ்வளோ உயிர். மீன் எப்ப கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. ஐ மீன், நான் எங்க அக்காவை சொல்றேன். அவருக்கு பிடிக்கலன்னா விடு, பிடிச்ச வரைக்கும் சாப்பிடட்டும். ஏன் கம்பல் பண்ற? இதுக்கு மேல எதுவும் அவரை கம்பல் பண்ணாத. ஓ ஓ ஓ, அப்படி போகுது. பரவாயில்லைங்க, நான் உங்களுக்காண்டி சாப்பிடுறேன். ச்சே, அக்கா கண்டி எங்க மாமா என்னென்னலாம் தியாகம் பண்றாரு. நீங்க 2 பேரும் தயவு செஞ்சு இங்க இருந்து போனீங்கன்னா நாங்க 2 பேரும் சாப்பிட்டு வந்துருவோம். அவருக்கு ஏதாச்சும் தேவைன்னா நானே பரிமாறிக்கிறேன். தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க சொல்லிட்டேன். அப்படிலாம் போக முடியாது. ஓ அப்படியா, சரி ஓகே. நீ போகலன்னா என்ன, எனக்கு போக தெரியாதா என்ன? நான் கிளம்புறேன். இதுக்கு மேல இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு எந்த விருப்பமும் இல்ல. நான் தனியா போய் சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு பிரச்சனையும் இல்ல. ஷார் என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. நீ என்கிட்ட பேசவே பேசாத சொல்லிட்டான் ஆதி. நேத்து ஏதோ பெரிய இவனாட்ட எனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவன் கூட சேர்ந்துகிட்டு என்ன கலாய்ச்சிக்கிட்டு இருக்கல. நீ மரியாதையா பேர் சொல்லிட்டேன். ஐயோ அக்கா, அது அப்படி இல்ல. நீ எப்படியுமே சொல்ல தேவையில்ல, அமைதியா இருந்துட்டு சொல்லிட்டேன். இப்ப 2 பேரும் இங்க இருந்து போனீங்கன்னா நான் சாப்பிடுவேன், இல்லைன்னா அப்படியே எழுந்து போயிருவேன். எப்படி வசதி உங்களுக்கு? சரி சரி, எங்களுக்காண்டி நீங்க 2 பேரும் ஒண்ணு சாப்பிடாம இருக்க வேண்டாம். நாங்க அப்படியே கிளம்புறோம். மாமா, அக்காக்கு எதனா வேணும்னா எடுத்து வைங்க. வேணும்னா மூட்டி கூட விடலாம், தப்பு இல்ல, பிரச்சனை இல்ல. உன்கிட்ட நான் கேட்டேனா? இல்ல, ஒரு இன்ஃபர்மேஷன். அனுக்கு ஊட்டி விட்டா பிடிக்கும், உனக்கும் ஊட்டி விட்டா பிடிக்கும்ல, அதான். அது மாமாக்கு தெரியாதுல்ல. ஒரு மச்சானா என்னுடைய கடமையை நான் சொல்லிட்டு போகணும்ல, அதான் மாமா கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போறேன். இல்லைன்னா இங்கே உட்காந்துக்கிறோம் நானும் ஆதியும். என்ன ஆதி மச்சான், உனக்கு எதனா பிரச்சனையா? இங்க உட்காந்துக்கலாம்லடா. டேய், அதெல்லாம் பிரச்சனை இல்ல, இங்கே உட்காந்துக்கலாம். அக்காவை மாமாவை கவனிக்கிறத விட நம்மளுக்கு வேற என்ன பெரிய வேலை இருக்கு போகுது சொல்லு. இங்கேயே உட்காந்து அக்காவும் மாமாவும் ஊட்டி விட்டு சாப்பிடுறத உட்காந்து நல்லா கண்குளிர ரசிப்போம். ஓ அப்படியா, சரி ஓகே. எனக்கு பசிக்கலங்க, நீங்க மட்டும் சாப்பிட்டுட்டு வாங்க, நான் கிளம்புறேன். எங்க அவங்க 2 பேரும் பேசுறதுல சேனலையும் சாப்பாட்டு மேலேயும் எங்க கோவத்தை காட்டுறீங்க. சரிங்க, சாப்பிட்டுட்டு போவோம் 2 பேரும் ஒண்ணா. இந்த மாதிரி சுச்சுவேஷன் இனி எப்ப கிடைக்கும்னு எல்லாம் தெரியல. கிடைக்குமானே தெரியல முதல்ல. ஸோ அவங்க மேல இருக்க கோவத்தை என் மேல காட்டாதீங்க, சாப்பாட்டு மேலேயும் காட்டாதீங்க ப்ளீஸ். எனக்காண்டி 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு போவாங்க. எனக்கு ஆசையா இருக்கு, ப்ளீஸ்ங்க. எனக்காண்டி ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ங்க. ஏங்க, சிவனுங்க 2 பத்தி உங்களுக்கு தெரியல. நான் ஒரு வாய் எடுத்து வைக்கல இன்னும், அதுக்குள்ள எவ்வளவு பேச்சு பேசுறானுங்க பாருங்க. இதுக்கப்புறமும் இங்க உட்காந்து சாப்பிட்டேன்னா என்னை விட வெக்கமானும் சூடு சோறனா இல்லாதவ எவ்வளவு இருக்க மாட்டா. சிவனுங்க கூட என்னால முடியலங்க. ப்ளீஸ் நீங்க புரிஞ்சுக்கோங்க. நான் இங்க இருந்து கிளம்புறேன். சிவனுங்க கூட எல்லாம் என்னால உட்காந்து சாப்பிடவே முடியாது. சிவனுங்க சரியான ஃப்ராடுங்க இவனுங்க. சிவனுங்க தம்பின்ற பேர்ல எனக்கு வந்த தொல்லைங்க 2ம். சிவன் கூட பிறந்த தொல்லை, அது கூட பிறக்காத தொல்லை, ஆக மொத்தத்துல 2ம் தொல்லைதான். இனிமே இங்க உட்காந்து என்னால சாப்பிட முடியாதுங்க. நான் ரூம்க்கு போய் சாப்பாடு எடுத்துட்டு போய் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு ரொம்ப பசிக்க வர செய்துங்க. அவ்வளவுதானே உங்களுக்கு? அவங்க 2 பேரும் இல்லைன்னா சாப்பிடுவீங்கல்ல? அத போக மாட்டாங்களே, அப்புறம் என்ன? நான் சொன்னா கேட்பாங்க, நான் சொல்றேன். நான் சொல்லியே கேட்கல, இதுல நீங்க சொல்லி கேட்க போறானுங்களா என்ன? ஒரு வாட்டி சொல்லி பாக்குறேனே, கேட்கறதுக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. நான் சொல்லட்டுங்களா? என் கூட உட்காந்து சாப்பிட உங்களுக்கு விருப்பம் தானே? அவங்க இல்லாம சொல்லுங்க. அவனுங்க இல்லைன்னா நான் நிம்மதியா உட்காந்து சாப்பிடுவேன், எங்க வரந்தாலும் சரி. சரி ஓகே. ரகு,
சொல்லுங்க மாமா. இல்ல ரகு, உங்க அக்கா என் கூட தனியா உட்காந்து சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க. எது? அப்படி சொன்னா தாங்க போவாங்க, அதனால சொன்னேன். இல்லன்னா போக மாட்டாங்க. அதுக்காண்டி ஏங்க இப்படிலாம் சொல்றீங்க? இவனுங்க இன்னும் ஓட்டுவானுங்க. அதெல்லாம் எதுவும் சொல்லாம நான் பாத்துக்கிறேன். ஏங்க வேண்டாங்க, சொல்றது கேளுங்க. சரிங்க, இப்ப என் கூட உட்காந்து சாப்பிடுவீங்களா மாட்டீங்களா? சாப்பிடுவேன். அப்ப அமைதியா இருங்க, அவங்களை போக வைக்கிறது என் பொறுப்பு. ஆனா நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா நல்லா இல்ல, வேண்டாம். சேங்க. ம், சரி, அமைதியா இருக்கேன். ரேஸ்மா, இதனாலதான் நீ எங்களை போன்னு சொன்னியா? நாங்க ஒரு சரியான பைத்தியக்காரனுங்க ரெண்டு பேரும். சரி மாமா, நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி ஊட்டி விட்டு கூட சாப்பிட்டுக்கோங்க. இந்த ரூம்ல யாரும் வராம பாத்துக்க வேண்டியது எங்க பொறுப்பு. ம், நீங்க கேரியன். மச்சான், நம்ம வெளியே போவோமா? நம்ம ஆளுங்க நம்மளுக்காண்டி வெயிட்டிங். ஆமால, வா மச்சான், நம்ம போய் நம்ம வெளியே பார்ப்போம். சரிங்க மாமா, நீங்க உங்க ஆளு கூட சாப்பிடுங்க, நாங்க எங்க ஆளு கூட போறோம். தேங்க்ஸ் மச்சான். பரவாயில்ல மாமா, மாமா மச்சாங்குள்ள என்ன தேங்க்ஸ். நீங்க சாப்பிடுங்க மாமா. சரிவா மச்சான், நம்ம கிளம்புவோம். சாப்பிடுவோமாங்க? ஆ, சாப்பிடலாங்க. ஏங்க, உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டுமா? என்னது? இல்ல, ஆஹ், ரகு சொன்னாரு உங்களுக்கு ஊட்டி விட்டா பிடிக்கும்னு சொல்லி. ஆஹ், அதான் நான் உங்களுக்கு. என்னங்க, உங்ககிட்ட தாங்க கேக்குறேன். ஆஹ், ஊட்டி விடவா சாப்பாட? இல்லங்க, அஹ், நானே சாப்பிட்டுக்கிறேன். நான் என்ன குழந்தையா? இல்லங்க, குழந்தைக்கு மட்டும்தான் ஊட்டி விடணும்னு அவசியம் இல்ல. குழந்தைக்கு ஊட்டி விடுறதுக்கு காரணம் அதுவும் ஒரு வகையான அன்பு தானே. குழந்தைக்கு ஒழுங்கா சாப்பிட தெரியாது, என் குழந்தைய நான் தான் பாத்துக்கணும் அப்படின்ற எண்ணம் தானே. அப்போ நீங்க என்னுடையது அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னவள நான் தானே ஒழுங்கா பாத்துக்கணும். சோ சாப்பாடு ஊட்டி விடவா? இப்படி அமைதியா இருக்கிறதுக்கு காரணம் சம்மதம்னு எடுத்துக்கவா, இல்ல என்னன்னு எனக்கு புரியலங்க. அப்போ உங்களுக்கு ஓகே தானே? ஏங்க, நீங்க நீங்க ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறீங்க. அஹ், வேண்டாம், நானே சாப்பிட்டுக்கிறேங்க. யாராச்சும் பார்த்தா இன்னும் கிண்டல் பண்ணுவாங்க, அதனால தான் சொல்றேன். அப்போ உங்களுக்கு நான் ஊட்டி விடுறது பிரச்சனை இல்ல, யாராச்சும் பாத்துருவாங்கன்றதுதான் பிரச்சனை, அப்படிதானே? ஆ, ஆமாவா இல்லையா? எனக்கு தெரியலங்க. இப்படி தெரியலன்னு சொன்னா எப்படிங்க? ப்ளீஸ்ங்க, சாப்பிட்டுட்டு கிளம்புவோம். வேற எதுவும் என்கிட்ட பேசாதீங்க. நானும் உங்ககிட்ட எதுவும் கேட்கல, பேசல. அஹ், எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல இல்ல, தப்பாலாம் எடுத்துக்கல. என் மனசுல தோணுச்சுன்னு தான் கேட்டேன். நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. சாப்பிட்டுட்டு கிளம்பலாம். ம், சரி. என்ன? இல்ல, நீங்க வைக்கப்படும் போது இன்னும் அழகா இருக்கீங்க, அதான். சாப்பிடுங்க. சரிங்க. உங்களுக்கு மீன் பிடிக்காதுன்னு சொன்னீங்கல்ல, மீன் எடுத்துறவா? இல்லங்க, மீனையும் பிடிச்சிருக்கு, மீனை சாப்பிட்றவங்களையும் பிடிச்சிருக்கு. ஐ மீன், நான் யாரு சொல்றேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆஹ், நான் நான் அது வந்து. ப்ளீஸ்ங்க, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. உங்கள் கேள்விக்கான பதிலை நான் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுத்துருவேன் கூடிய சீக்கிரத்துலேயே. அது வரைக்கும் என்னை யோசிக்க விடுங்க. நீங்கள் எல்லாருமே என்னை யோசிக்க விடாமல் எல்லாருமே இப்படி ரொம்ப ப்ரெஷர் பண்ணுற மாதிரி இருக்குது. அஃப்கோர்ஸ், இப்போ சொல்கிறேன், உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு தான், சில்லுன்னு சொல்லலை. ஆனால் எனக்கு டைம் வேணும் கொஞ்சம். அவசர அவசரமாக என்னால் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்கு என்ன காரணம்னு உங்களுக்கும் தெரியும். எனக்கு ஆல்ரெடி ஒரு மேரேஜ் ஆகி அதுலேருந்து வெளியே வந்து எவ்வளோ சஃபர் ஆயிருக்குன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். வெளியே இருந்து பார்க்குறவங்களுக்கு அது தெரியாதுங்க, நான் நார்மலாக இருக்குன்னு சொல்லி. பட் ஆனால் உள்ள என்னோட சுச்சுவேஷன்ல இருந்து பார்த்தா தான் தெரியும் நான் எந்த அளவுக்கு சஃபர் ஆகிக்கிட்டு இருக்கேன்னு. நான் யார்கிட்டயும் அந்த அளவுக்கு ஓப்பன் ஆக மாட்டேன் கூடிய சீக்கிரத்தில். ஸோ எனக்கான டைமை கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா தான் என் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கே தெரியும். எல்லாருமா சேர்ந்து இப்படி உங்களை பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்லி உங்களை பிடிச்சிருக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. எனக்கா உங்களை பிடிக்கணுங்க, எனக்கு அதுக்கான டைம் வேணும். ப்ளீஸுங்க. அஃப்கோர்ஸ்ங்க, அதுக்கான டைம் எவ்வளவு நாளானாலும் பரவாயில்ல, எவ்வளவு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல, நான் வெயிட் பண்றேன். அது உங்களோட விருப்பம் தான். எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாலும் சரி, பிடிக்கலன்னு சொன்னாலும் சரி, எதுவா இருந்தாலும் உங்க விருப்பத்துக்கு நான் தடையா வந்து நிக்க மாட்டேங்க. எந்த இதுவா இருந்தாலும் உங்களுக்காண்டி நான் கடைசி விருப்பம் இருப்பேன், அவ்வளவுதாங்க. சாப்பிடுங்க. சரிங்க.
இங்க பாரு, லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காத. கரெக்ட் தான் நீ சொல்றது, இல்லன்னு சொல்லல. உன் சந்தோஷத்துக்காண்டி தான் இந்த வளகாப்பு எல்லாத்தையும் பண்றாங்க. நீ நினைக்கிறது எல்லாமே புரியுது. பட் ஆனா அம்மா சொல்றதையும் நம்ம கேட்க வேண்டிய சுச்சுவேஷன்ல இருக்கும். இப்ப நம்மளுக்கு எல்லாமே பண்றது அவங்க தான். அவங்க சொல்றத கேட்டு தானே ஆகணும். நான் அவங்க கிட்ட பேசுறேன்னு சொன்னாலும் வேண்டாம்னு சொல்றேன். இப்ப நீ அவங்களை கூப்பிட மாட்டேங்கிறன்னு மறுபடியும் என்கிட்ட சண்டை போடுற. இப்ப நான் என்னதான் பண்ணணும்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது. பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஆல்ரெடி ஆபீஸ் வேலையில இன்னும் கூட கொஞ்சம் டென்ஷனா இருக்கு. நீயும் ஏன் இவ்வளவு டென்ஷன் பண்றதா எனக்கு புரிய மாட்டேங்குது பிரியா. ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோ. புரிஞ்சுக்கிட்டேங்க. ஷார் எப்படின்னு சொல்லி நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இப்பதான் தெரிஞ்சிச்சு ஷார் அது எப்படின்னு சொல்லி. நான் எல்லாரையுமே என்னுடைய சொந்தமா நினைச்சுதான் பழகுறேன். ஆனா நீங்க எல்லாரும் என்ன பாக்குறது ஒரு தலையெழுத்துன்னு சொல்லிதான் பாக்குறீங்கன்னு இப்பதான் புரியுது. அவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன யாரும் பார்க்கவும் தேவையில்லை. அந்த அளவுக்கு நான் உங்களை யாரும் கஷ்டப்படுத்தவும் வேண்டாம். இப்ப கூட ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் ஃபோன் பண்ணி ரகு கிட்டயும் ரேஷ்மா கிட்டயும் சொன்னா அவங்களே வந்து என்ன கூட்டிட்டு போவாங்க. ஆனா நான் அதை பண்ண மாட்டேன். அப்படி பண்ணேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தான் கெட்ட பேரு. நான் கடைசி வரைக்கும் உங்க கூட இருந்து வாழ்ந்து காட்டுவேன்னு சொல்லிதான் எங்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரையுமே கன்வின்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணேன். ஆனா நீங்க இப்படி என்னுடைய விருப்பத்துக்கு கொஞ்சம் கூட தலை சேர்க்காம பேசுவீங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. என்னோட விருப்பம் பத்தி உங்களுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை. உங்க அம்மா என்ன சொல்லிருவாங்களோ, உங்க அம்மா என்ன சொல்லிருவாங்க, உங்க அம்மா என்ன சொல்லிருவாங்க. எனக்கு அத்தை கூட சண்டை இருக்கதான் செய்யுது. ஆனா இப்போ நான் ஒன்னும் அத்தை சொல்றதெல்லாம் கேட்க கூடாதுன்னு என்னைக்குமே நினைச்சதே இல்லை. ஆனா நீங்க என்னவோ நான் அத்தை சொல்ல கேட்காத மருமாவை மாதிரி என்ன போர்ட்ரேட் பண்றீங்க. நான் ஒன்னும் அப்படி சொல்லல. நீ தான் அப்படி நினைச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்க. அப்கோர்ஸ் நான் முன்னாடி சொன்னேன் கூப்பிடுறேன்னா யாரையோன்னு சொல்லி. அதுக்கப்புறம் நீ ஃபீல் பண்றதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் கூப்பிடுவோன்னு சொல்ல தானே செஞ்சேன். நீ தான் சொன்னா அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி. இப்ப என்னன்னா மறுபடியும் நீங்க கூப்பிட மாட்டீங்கன்னு மறுபடியும் சண்டைக்கு இழுத்துக்கிட்டு இருக்க. என்னை பார்த்து எப்படி தெரியுது உனக்கு? பைத்தியக்கார மாதிரி தெரியுதா என்ன உனக்கு? ஐயோ ப்ளீஸ் என்ன விட்டுருங்களேன். நான் என்னமோ பண்ணிட்டு போறேன். உங்களுக்கு என்ன வந்துச்சு இப்போ? நான் என்னமோ என் விருப்பத்துக்கு போல இருந்துகிட்டு போறேன். யாரும் எனக்கு எதுவும் பண்ணவும் தேவையில்லை, கேட்கவும் தேவையில்லை. அதான் பிரியா, உங்க வீட்டை சொல்லணும். உங்க வீட்டுல உன்னை வளர்த்த வளர்ப்பு சரியில்லை. ஒரு விஷயத்த நடக்காது கிடைக்காது அப்படின்னா அதை அடாப்ட் பண்ணிக்கிற தெரியணும். அதை சொல்லி கொடுத்தாச்சும் உங்க வீட்டுல வளர்த்துருக்கணும். ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் எப்படி தெரியுமா? ஒரு விஷயம் தேவை நடக்கணும் அப்படின்னா அது அப்பவே நடந்துடணும், அப்பவே செஞ்சிடணும். வித்தின் 10 மினிட்ஸ் இல்லைன்னா 15 மினிட்ஸ்க்குள்ள. இல்லைன்னா உனக்கு உடனே அழுக வந்துடும், கஷ்டமாயிரும், சோகமாயிரும், படுத்துட்டு இப்படி அழ ஆரம்பிச்சிருவேன். ஆனா எங்க வீட்டெல்லாம் அப்படி இல்லை. ஒரு விஷயம் கிடைக்காதுன்னா நாங்க அக்செப்ட் பண்ணிப்போம். அது கிடைக்காது அப்படின்னு சொல்லி. உன்னால அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனநிலைமை உனக்கு இருக்க மாட்டேங்குது. அதுக்கு காரணம் உங்க வீடு தான். உங்க வீட்டுல வளர்த்த வளர்ப்பு. இப்ப அங்க சுத்தி இங்க சுத்தி இப்ப எங்க வீட்டு சைடு வந்துட்டீங்க அப்படிதானே? ஆமாங்க, எங்க அப்பா என்ன நல்லா வளர்க்கல. உங்க அம்மா உங்களை ரொம்ப நல்லா வளர்த்திருக்காங்க. ரொம்ப சரியான வளர்ப்பு. எங்க வீட்டுல என்ன நல்லாவே வளர்க்கல. போதுமா? இப்ப இங்க என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நான் லூசு, நான் பைத்தியம். போதுமா? நான் ஏதோ வளர்ந்துட்டு இருக்கேன். இந்த பைத்தியக்காரி ஏதோ பைத்தியக்காரி மாதிரி வளர்ந்துட்டு இருக்கேன்னு நினைச்சுக்கோங்க. விட்டுருங்க. உங்களை நான் ப்ரெஷர் போடவோ இல்லை, உங்களை டென்ஷன் பண்ணவோ இல்லை. யாரையும் கூப்பிட தேவையில்லை, யாரையும் எதுவும் பண்ண தேவையில்லை. நாளைக்கு வளர்க்கப்பு இருக்கு, யாருக்கும் சொல்லாம அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இதை பேச வேண்டாம்னு சொல்லிட்டேன். விட்டுருங்கன்னு சொன்னா விட்டுருங்க. முத்துமாரி பிரியா, அம்மா வராங்க, அழுகாதன்னு சொன்னேன். பிரியா, உன்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அம்மா வராங்க, அழுகாத. கண்ணை தொடச்சிக்கிட்டு தூங்குற மாதிரியாச்சும் அமைதியா படுத்துக்கிட்டு அழுதவங்க கிட்ட நமக்குள்ள நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையும் அவங்க கிட்ட சொல்லி அவங்களையும் கஷ்டப்படுத்துறோம்னு நினைக்காத. ஐயா முத்துமாரி, முத்துமாரி. உள்ளவாமா. ஐயா. சொல்லுமா. கொஞ்சம் வேலையா இருந்துட்டேன், அதான் கவனிக்கலமா நீ கூப்பிட்டத. ஓ, வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கியோ? பிரியா என்னையா பண்ணிக்கிட்டு இருக்கான்? தூங்கிட்டால பிள்ளை? ஆமாமா, படுத்துட்டா. அத்தை சொன்னாங்க முழிச்சுதான் இருக்கான்னு சொல்லி, நீ என்னன்னா தூங்கிட்டான்னு சொல்றா? இப்பதாம்மா படுத்தா, ஒரு 10 நிமிஷம் தான் ஆகுது. எழுப்பவா? ஏதாச்சும் பேசணுமா? இல்ல வேண்டாம். புள்ளத்தாச்சி பொண்ண தூங்கும் போது அடிக்கடிக்கெல்லாம் எழுப்ப கூடாதுன்னு சொல்லுவாங்க. தூங்கட்டும். பிள்ளைக்கு ஏதாச்சும் உடம்பு முடியாம இருக்கா என்ன ஏதுன்னு கேட்கலாம் தான் வந்தேன். நாளைக்கு வளகாப்பு ஏற்பாடு பண்ற பத்தியா? அதான் ஒரு வேலை முடியலன்னா அப்படியே நிறுத்திட்டு நாளைக்கு இல்லாம இன்னைக்கு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருமேன்னு கேட்டுட்டு போலான்ட்டு வந்தையா. இல்லம்மா, நல்லாதான் இருக்கா. எதுவும் பிரச்சனை எல்லாம் இல்ல. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குமா, நான் வேலையை முடிச்சுட்டு வந்து உங்ககிட்ட பேசுறேன். சரியா, வேலையை முடி. அது வந்து சரியா. என்னாச்சுமா தயங்கி பேசுற? ஏதாச்சும் காசு எதனா தேவைப்படுதா? அதான் நான் தரேன்னு சொன்னேன், நீதான் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்ற. சேமா, அப்பா கிட்ட இருந்து வாங்கிக்கிற. அப்படி இது வரைக்கும் உன்னை மதிச்சதோ இல்ல எதுவுமே பண்ணதில்லை. ஆனா நான் உன் கூடயே இருக்கணும்னு எப்பவுமே நினைக்கிறேன். உன் பையன் என் கிட்ட இருந்து ஏமா வாங்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அத்தை கொடுத்தாங்க அதை வேண்டாம்னு சொன்னேன். அவங்க கூட வேற ஆளா நீ நினைக்கிறேன்னு வச்சுக்கேன். நான் உன் வயித்துல பிறந்தவ தானே. அதுவும் இல்லாம என் பொண்டாட்டிக்கு தானே செலவு பண்ற. நான் கொடுத்தா ஏமா வாங்க மாட்டேங்கிற நீ? இல்லை, வாங்க கூடாதுன்னா எதுவும் இல்ல. இப்ப செலவு பண்ணிட்டு என்ன பண்றதுக்கு? அந்த காசு அப்படியே வெய்யி. பிள்ளை பிறந்ததுக்கு அப்புறம் பிள்ளைக்கு எதனா செயின் மோதிரம் அந்த மாதிரி வாங்கி போடுவான். சரியா? இப்ப செலவு பண்ணணும் ஏன் துடிக்கிறா? ஆமா, என்கிட்ட காசு இருக்கு. அந்த காசுக்குள்ளேயே பாத்துப்போம். சரியா? சொன்னா கேட்க மாட்டேன். சரி, காசு தேவையில்லைன்னா அப்ப என்ன சொல்ல வந்த? அது வந்து சரியா, ஒண்ணு இல்ல. பிரியாவை பாத்துக்கோ. அவ எப்படி இருக்கான்னு தான் பாக்கலான்ட்டு வந்தேன். ஏதோ கேட்கணும்னு தயங்கி நிக்கிற. கேளுமா. எப்பயா தூங்குனாவ? இப்ப நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி. ஏன் இல்ல, ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி அத்தை வந்துட்டு போனாங்களாமே. 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்களாம். பிள்ளைத்தாச்சி பொண்ண ஏதோ திட்டிட்ட அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பிள்ளைய யாயா திட்ட செய்யற? நம்ம வீட்டு நம்ம நம்பி தானே வந்திருக்கு. அந்த பிள்ளைய திட்டாதையா?
திட்டலாம் இல்லம்மா, அவ சொன்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா. சரி புரிஞ்சுக்கலன்னா நீ தான் சொல்லி எடுத்து புரிய வைக்கணும். அதுக்காண்டி பிள்ளைய திட்டுவியா? இங்க பாரு, வயித்துல பிள்ளை வச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு வலியும் வேதனையும் உன்னை விட 1000 மடங்கு இருக்கும். சும்மா ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட அதையே நினைச்சு அழுதுகிட்டு இருந்தா பிள்ளைக்குதான் எதனா ஆகும். புரிஞ்சுக்கோ என்ன? ஐயோ அம்மா, அவ வளகாப்பு நினைச்சுதான் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். வளகாப்புக்கா? ஏன்யா? அவ அவங்க அத்தை பசங்களையும் கூப்பிடணும்னு நினைக்கிறா. ரகுவையும் ரேஷ்மாக்காவையும் சொல்றான். ஓ அப்படியா? ஆமா, அவங்களை கூப்பிட்டோம்னு வச்சுக்கோ, அப்பா வீட்டு சைடு சொந்தமும் கூப்பிடணும். அதுவும் இல்லாம உன் கூட பிறந்த பெரியம்மா பசங்களையும் கூப்பிடணும். ஆல்ரெடி பெரியம்மா பொண்ணு அந்த லதா இருக்கால, அவ கேட்டுக்கிட்டே இருந்தா, செப்பொண்ணு இந்த மாதிரி வளகாப்பு அரேஞ்ச் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி. நம்ம யார்கிட்டயுமே சொல்ல வேண்டாம், சிம்பிளா பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். இப்ப இவ வீட்டு சைடு மட்டும் கூப்பிட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க வருத்தப்பட மாட்டாங்களா? இதான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா. எப்படியெல்லாம் அத்தை கிட்ட சொல்லி கொடுக்காரு. அத்தை ஏற்கனவே என் மேல செம்ம கோவத்துல இருந்தாங்க. இப்பதான் கொஞ்சம் நல்லா பேசுறாங்க. அவங்க கிட்ட பத்தி எப்படி எல்லாம் சொல்லி தராரு இவர். மனுஷனா இல்ல வேற என்னமான்னு தெரியல. ஓ அப்படியா? உனக்கே புரியுதா ஏன் கோவப்படுறேன்னு சொல்லி? சரி சரி, அதுக்கு என்ன? சரி, அவங்க வீட்டு சைடா கூப்பிடுவோம். அந்த 2 பசங்களை தானே, பிரச்சனை இல்ல, கூப்பிட்டுக்கலாம். என்னமா சொல்ற? ஆமா முத்துமதி, அவங்க 2 பேரும் கூப்பிடுவோம், பிரச்சனை இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. இந்த வளகாப்பே அவளுக்காண்டிதான். அவ சந்தோஷமா பில்ல பெத்து வரணுன்றதுக்காண்டிதான் இந்த வளகாப்பே. அவளை கஷ்டப்படுத்திட்டு என்ன வளகாப்பு? சரி, 2 பேர் தானே, கூப்பிடுவோம். அப்போ அப்பா சைடு சொந்தம் உன் சைடு சொந்தம்லாம் அதெல்லாம் பிரச்சனை இல்ல, வேண்டாம். இங்க பாருமா, ஒருத்தரை கூப்பிட்டு ஒருத்தரை கூப்பிடாமலாம் இருக்க முடியாது. இந்த விஷயத்த அப்படியே விட்டுரு. அவகிட்ட நான் சொல்லிட்டேன் யாரையும் கூப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு. அவளும் சரின்னு அமைதி ஆயிட்டா. இதுக்கு மேல இந்த பிரச்சனையை பேச வேண்டாம், புரிஞ்சுக்கோ. நீ போ, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பேசிக்கலாம் எதுவா இருந்தாலும். இல்லையா, அது வந்து போன்னு சொல்றேன்மா, போ. இல்ல பிள்ளை வருத்தப்படுமேனே. அது நான் அவகிட்ட பேசிக்கிறேன், நீ போ. பிள்ளை யாசதையா? அதெல்லாம் நான் எதுவுமே திட்டல, நீ போ. சரியா. ஓய், உன்னதாண்டி கேட்டுக்கிட்டு தானே இருக்க, எல்லாத்தையும் படுத்துக்கிட்டு அப்படி தூங்குற மாதிரி நடிக்காத. எங்க அம்மா வராங்கன்னு சொன்னதுக்காண்டி தான் தூங்க சொன்னேன். அப்படியே நடிக்காத, எந்தி. உன்கிட்ட தாண்டி பேசுறேன். ஏய் எந்திரி, கொழுப்படி உனக்கு. சிவர் சொன்னா நான் எந்திக்கணுமா? அப்பெல்லாம் எந்திக்க முடியாது. ஏய், புருஷனை கெஞ்ச வைக்காதடி, எந்திரி. ஃப்ராடு. இதோ வரேன் இரு, வேலை முடிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம். ஆமா, சிவர் வரேன்னு சொன்ன உடனே நாங்க அப்படியே வாங்கன்னு சொல்லுவாங்க நினைப்பு. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்கிட்டேன். ஐயோ கடவுளே, சரியான விளையாட்டு பொண்ணாதான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க எல்லாருமே சேர்ந்து என் தலையில.